உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருக்கா? நீங்க ரீல்ஸ் வீடியோ அதிகமா பாப்பீங்களா? இல்ல ரீல்ஸ் வீடியோ நிறைய போடுவீங்களா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. நானும் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். தமிழ் டெக் செஞ்சர் பேர்ல நிறைய ரீல்ஸ் வீடியோ போடுவேன். எதேச்சியா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மெசேஜை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல 1000க்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா நான் காட்டக்கூடிய இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட்ல விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அது என்னங்கிறத நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உங்க போன்ல இன்ஸ்டாகிராம் எங்க இருக்குன்னு தேடி பிடிங்க. நான் இன்ஸ்டாகிராமை தேடி பிடிச்சிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜில் நான் நிற்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ரீல்ஸ் வீடியோலாம் போடுறேன்ல, அது நான் எங்கே போய் செக் பண்ணணும்னா பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு நான் 650 போஸ்ட் போட்டிருக்கேன். 82.7K இருக்குது. ஸோ அதில் நான் தட்டுறேன். இது என்னுடைய ஃபாலோவர்ஸ். இப்படி தட்டும் போது இதில் பாருங்கள் ஃப்ளாக்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்கா, அதை நான் தட்டுறேன். அதில் பாருங்கள் 3726 ஃபாலோவர்ஸ். இப்போ மேலே என்ன போட்டிருக்குன்னா, யூ கேன் ரிமூவ் ஸ்பேம் ஆர் irrelevant அக்கௌண்ட். ஸ்பேம் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை சம்மந்தமே இல்லாத அக்கௌண்ட் இருக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் எல்லாமே ஜென்யூன் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து கீழே பாருங்கள் நாட் ஸ்பேம் ஆர் irrelevant இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஜென்யூனான அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்டில் அது சேவ் ஆகும். சரிங்களா? அப்போ தேவையில்லாத அக்கௌண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நீங்கள் செக் பண்ணும் போது. இல்லைனா நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் ஆல் கொடுத்தீங்கன்னா சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். பாருங்கள், ரிமூவ் 3726 ஃபாலோவர்ஸ். அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 82.7K இருக்காங்க. அதிலிருந்து இந்த ஃபாலோவர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ரெடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோவர்ஸோட அந்த எண்ணிக்கை குறையும். ரிமூவ் கொடுத்துட்டா போதும், இந்த மொத்த அக்கௌண்ட்டு ரிமூவ் ஆகிடும், என்னுடைய ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கையும் குறையும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் 1 by 1 இண்டிவிஜுவலாக அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணலாம். எது ஜென்யூன், எது ஸ்பேமு, ஃபேக்கான அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். பட் எனக்கு பாருங்கள் 3726 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அவங்களால எப்படி ஒவ்வொன்றையாக செக் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ பெட்டர் இதை ரிமூவ் பண்ணுறது நல்லது. பட் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாலோவர்ஸ் போயிடுவாங்க. புதுசாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேம் அக்கௌண்ட்டோ irrelevant அக்கௌண்ட்டோ மறுபடியும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பவும் மறுபடியும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது முடிவில்லை, நோ எண்ட், தொடரும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அக்கௌண்ட் இல்லைன்னா கூட 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.